வருகிற சட்டப்பேரவை தேர்தல் தர்மத்துக்கும் அதர்மத்திற்குமான தேர்தல் என கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், புத்தகங்களை தூக்க வேண்டிய தமிழக மாணவர்கள் கையில் கஞ்சா இருப்பதற்கு திமுகவின் முறைகேடான ஆட்சிதான் காரணம் எனவும், சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் யாருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் அது கூட்டமல்ல, அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. இன்றைக்கும் மதுரை மண்டியில் இரண்டாவதாக நடைபெறுகிறது. ஆனால் இன்றைய தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, கையிலே புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கையிலே கஞ்சாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தவறான ஆட்சி. சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், இந்த அவலங்கள் எல்லாம் நடைபெறுவது யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவருடைய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும்.